ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். கவுன்சிலிங் ப்ராசஸ் 2025ஓட கவுன்சிலிங் ப்ராசஸ் இன்னையோட ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இன்றைக்கி யாருக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராசஸ் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கவுன்சிலிங் ப்ராசஸ் இன்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா 7.5 ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்பெஷல் கேட்டகரியிலேயே பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்ஸில் 7.5ல் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்றைக்கி வந்து போர்ட்டல் ஓப்பன் ஆயிடுச்சு. 10 மணி வாக்கில் ஓப்பன் ஆயிடுச்சு. உங்களுக்கு நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட்டில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னாவே தெரியும். இந்த சாய்ஸ் ஃபில்லிங் இஸ் எனேபிள்டு ஃபார் ஆல் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட லாகின் மேலே பார்த்தீங்களா, லாகின் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த லாகினில் போயிட்டு உங்களோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் சொல்லி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங் போர்ட்டலுக்குள்ளே போயிடும். ஈவினிங் 7 o'clock நீங்கள் எல்லா ப்ராசஸும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறது இன்றைக்கி ஒரு நாள் தான் டைமு. ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ராசஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஃபர்தராக இப்போ நமக்கு வந்து சீட் மேட்ரிக்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு இதிலே பார்த்தீங்க அப்படின்னா இப்போது மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் அகாடமிக் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ்மேன், டிசபிலிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் அண்டு ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்துருவாங்க. இது வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் இல்லாமல் அண்ட் தென் ஜென்ரலாக வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கவர்மெண்ட் கோட்டாவில் உங்களுக்கு வந்து எவ்வளோ சீட்ஸ் இருக்குது இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் அப்படிங்கிறது வந்து நீங்கள் இதில் தான் பார்க்கணும். இப்போது இப்போ நான் உங்களுக்கு செட் பண்ணி காட்டியிருக்கேன் பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு எந்த காலேஜில் இங்கே பாருங்கள், இந்த போர்ட்டலில் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். எந்த காலேஜில் என்ன கம்யூனிட்டியில் எந்த டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு இங்கே ஷூராக காட்டியிருப்பாங்க. ஓகேங்களா? இதை பொறுத்து தான் நம்ம வந்து சீட் மேட்ரிக்ஸே நம்ம பார்க்குறோம். இதை வச்சு தான் நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண போகிறோம். ஓகே, எனக்கு வந்து இப்போ பர்டிகுலராக ஒரு காலேஜோட எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் கற்பகம் காலேஜுக்கு எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் சர்ச் பண்ணுறேன். 2710 வந்து கவுன்சிலிங் கோடு, கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இங்கே பார்த்தீங்கன்னா ஏடிஎஸ் கோர்ஸுக்கு ஓசி கேட்டகரியில் 2 சீட் இருக்குது, பிசியில் 2 சீட் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 7.5. இப்போ 7.5 இது பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து 7.5ல் வரக்கூடிய ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் இந்த சீட்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி ஒவ்வொரு காலேஜுக்கும் என்ன கம்யூனிட்டிக்கு கோர்ஸுக்கு உங்களுக்கு எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் சீட் மேட்ரிக்ஸில் பார்த்துட்டு தான் நீங்கள் ப்ராசஸ் பண்ணுறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஓகேங்களா? தாராளமாக கான்ஃபிடென்ட்டாக நிறைய சாய்ஸஸ் கொடுங்க. ஒரு நல்ல காலேஜ் உங்களுக்கு அலாட் ஆகும். சரிங்களா? இது வந்து 7.5 கேட்டகரி சீட் மேட்ரிக்ஸும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? வேறு எதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, அதை பற்றி நம்ம பேசலாம். ஃபர்தராக வேறு எதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் சொல்லுங்கள். அண்ட் தென் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த உங்களுக்கு ப்ராசஸ் எப்படி நடக்க போகுதுங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. நான் உங்களுக்கு இங்கே ஜூம் பண்ணி காட்டுறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி வைங்க. சாய்ஸ் ஃபில்லிங் இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரியில் கவர்மெண்ட் ஸ்கூல் 7.5 ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சாய்ஸ் ஃபில்லிங் நடக்குதுங்களா. 7ஆம் தேதி 10 மணிலேருந்து 7ஆம் தேதி ஈவினிங் பார்த்தீங்கன்னா 7 மணிக்குள்ளே வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும். டென்டேட்டிவ் வந்து எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் 7 மணிக்கே ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அந்த டென்டேட்டிவ் ரிலீஸ் பண்ணதை கன்ஃபர்மேஷன் பண்ணணும். எனக்கு இப்போ இந்த காலேஜ் ஓகே, ஐ அக்செப்ட் அண்ட் ஜாயின், இல்லை நான் அக்செப்ட் அப்வேர்டு கொடுக்குறேன், கிடைச்ச காலேஜ் ஓகே, இல்லை மேலே ஏதாவது ஒரு காலேஜ் கிடைச்சாலும் அதை எடுத்துக்கிறேன், அப்படி இல்லைன்னா நான் கிடைச்ச காலேஜ் எடுத்துக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் ஆப்ஷன் அதை நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். இது வந்து கன்ஃபர்மேஷன் வந்து 8ஆம் தேதி ஈவினிங் 5 மணிக்குள்ளே கொடுக்கணும். ஓகேங்களா? ப்ரொஃபஷனல் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க, அது பார்த்தீங்கன்னா நைட் 9 மணிக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இதுதான் ப்ராசஸ் நடக்க போகுது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி வைங்க. ஃபர்தர் ஏதாவது டவுட்னாலும் கால் பண்ணுங்கள், அதை பற்றியும் பேசிக்கலாம். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டு ஆல்.